சேலம் அம்மாபேட்டையில் அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளையில் முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெற்றுத் தரக் கோரி கோட்டை பகுதியில் ஏராளமான பெண்கள் குவிந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தியும் களையாததால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். என்ன ரமேஷ் விவரம் நீங்க பதிவு பண்ணலாம்? வணக்கம். சேலம் அம்மாபேட்டை பகுதியில் அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை தொடங்கி பொதுமக்களிடமிருந்து பல கோடி டெபாசிட் பெறப்பட்டு மோசடி செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விஜயபானு உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சேலம் அம்மாபேட்டை, பச்சப்பட்டி, கிச்சிபாளையம், நாராயண நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து அந்த அறக்கட்டளை நிறுவனத்தில் டெபாசிட் செய்த பெண்கள், குறிப்பாக முதியவர்கள் திரளாக வந்தனர். இவர்களிடம் சேலம் மாநகர காவல் துணை கமிஷனர் வேல்முருகன் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் கலைந்து செல்லவில்லை. பிறகு போலீசார் 5க்கும் மேற்பட்ட பெண்களை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இதனை அடுத்து பெண்கள் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து செல்ல தொடங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் பணத்தை திரும்ப பெற்று தருமாறும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்த முற்றுகை போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது.